மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். இந்த சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. கடகராசியில் உச்சமடைய போகிற அந்த குரு. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல இந்த வருடம் உள்ளவே இருப்பார். 2026, 27. அதாவது கடகராசியில் இருக்கும்போது இந்த 3 நட்சத்திரத்துல அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு. வயசு ரீதியா பார்த்தோமானால் இப்ப சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு, இப்ப 22 வயசுக்குள்ள படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் உங்களுக்கே தெரியும், சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர், நிறைய தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு. இதுக்கு நியூட்ரல் தான். இந்த செவ்வாயோட வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான். பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது தொடர்பு இருந்தால் இப்ப படிக்கிற காலத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. சமீப காலமா 2025 இருந்து நிறைய படிப்பு ரீதியா மாற்றங்களை பார்த்திருக்கலாம். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர தசையில எந்த வயசுல இருந்தாலும் சரி, அவர் படிக்கிற வயசுல இருந்தீங்கன்னாக்கா படிப்பெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். நல்லா படிச்சதும் கூட கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் மந்த நிலையை கொடுத்திருக்கும். என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு சில மனநிலை கொடுத்திருக்கும். இப்ப இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். குருவுடைய பயிற்சி படிப்புல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். நல்லா படிக்காதவங்க கூட இப்ப நல்லா படிப்பாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு மார்க்கெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த 7.5 சனி போயிட்டு இருக்கு இல்லையா, விரைத்தல சனி, அதனாலதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நடக்கக்கூடிய தசையும் உங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும். அதாவது லக்கணத்துக்கு வேற லக்கணமா இருந்தால் அந்த லக்கணத்துக்கு இந்த சுக்கிரன் ராகு கேதுவோட இருந்தால், அதாவது சுக்கிர தசையில இருக்கிறவங்களுக்கு ராகு கேதுவோட தொடர்புல இருந்தால், லக்னம் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தால், அப்ப சுக்கிர தசைங்கிறது படிப்புல கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுத்துருக்கும். அது எல்லாமே மாறும். முடிஞ்ச அளவு முயற்சிகளை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ள சொல்றது என்னன்னாக்கா, படிப்புல எந்த அளவுக்கு கவனத்தை வச்சு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லபடியா சப்போர்ட் பண்ணுது. பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். பெரிய கெடுபலன்களை பண்ண மாட்டார். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த குரு. வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடுக்காக போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா கடகராசி அப்படிங்கிறது நீர் ராசி. அதாவது சந்திரனோட வீட்டுக்கு இந்த குரு பயிற்சியானாலே நிறைய பேர் வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாடு படிப்பு, இது மாதிரி முயற்சிகள் அதிகமா படிப்பு ரீதியா எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகும். ஒரு சில பேருக்கு புதுசா தொடர்புகள் ஏற்படுத்தும். எதுவா இருந்தாலும் சரி, லவ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அது நீங்க நேர்மையான பாதையில உங்க வேலை உண்டு, உங்க படிப்பு உண்டுன்னு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க தவறான பாதையில தவறான ஒரு திசையில போனீங்க, தவறான நண்பர்களோட சேர்ந்து தவறான பழக்கங்கள்ல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்கும். குரு பயிற்சி அந்த அளவுக்கு பெருசா வேலை செய்யாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏதோ இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கடகராசிக்கு குரு பயிற்சியானால் நிறைய பேருக்கு வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். அதாவது சுக்கிர தசையில இருக்கிறவங்களுக்கு 25 வயசுக்கு மேல 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சுக்கிரனுக்கு அப்புறம் அந்த சூரிய தசை இருக்கு இல்லையா, இந்த சூரியன் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அருமையா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. சுக்கிரன் ஒரு சில பேருக்கு நீசமாகி இருந்தால் கவனமா இருக்கணும், வேலையில கவனமா இருக்கணும். குரு பயிற்சி நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, ஒரு இடத்த வேலையை மாத்தி விடும். ஒரு வேலையில ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தலாம். 4ஆம் இடத்துக்கு குரு வராரு, உச்சமாகறாரு அப்படின்னாக்கா வேலை மாற்றங்கள் உண்டு. இதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலை எனக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த நல்ல வேலையிலும் சரி நிறைய உழைப்பு போட வைக்கும்,
நிறைய வந்து உங்களை வேலை நிறைய வாங்கிட்டே இருக்கும். அதிகப்படியான முயற்சிகள் எடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு வந்து வேலை என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி வேலை மாற்றமே வரமாட்டேங்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம், திடீர் வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கும். வேலை ரீதியா வெளிநாடு ட்ரை பண்றேன் சார், ரொம்ப நாளா வெளிநாடு போக முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இப்போ அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்லை இங்க இருந்தா கூட இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு வேலைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு. கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த டைம் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்துல வந்து செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்கும், அதாவது செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனையானவங்களுக்கு திருமணம் நடக்கும். இன்னொன்று சனி எந்த கிரகத்தோட எந்த வீட்டுல இருந்து பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். லவ் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எல்லாருக்குமே லவ் மேரேஜ் சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பரவாயில்ல, நீங்க பொருத்தம் பார்த்து பண்றதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். குரு பயிற்சி ஆகிறாரு, இப்ப திருமணம் கூடி வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா திருமணமே கூடி வரதுனால கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவு பொறுமையா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு திருமணம் கூடி வரல, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 7.5 சனியில திருமணம் நடந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல ஒரு பொருத்தங்களை பார்த்து திருமணம் பண்றது நல்லது. 7.5 சனியில திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உடனே திருமணம் நடந்துடும். எப்படி திருமணம் நடந்துரும், நல்ல ஒரு வரணாமையும், அதுக்காக தான் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா குரு பயிற்சி ஆச்சு, திருமண ரீதியா முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு நினைக்கலாம், நீங்க இல்லைன்னு சொல்லல. சுய ஜாதகத்துல வந்து சனி பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, இன்னொன்று வந்து 7.5 சனியிலே ஒரு சில பேர் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணம் சக்சஸ் ஆகும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி விஷயத்துல வந்து போகாம இருக்கிறது நல்லது. குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும், பண வரவு கொடுக்கும். நேர்மையான வழியில நேர்மையான வேலையை நல்லபடியா உங்களோட உழைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மா உண்டு, தொழில் மாற்றங்களும் கன்ஃபார்மா உண்டு. தொழில நீங்க வந்து புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. 31 வயசுக்கு மேல 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திரனோட வீட்டுல தான் இப்ப குரு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது சிறப்பான காலம். யாரெல்லாம் சந்திர தசையில வேலை பிரச்சனை வந்ததோ அவங்களுக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருக்காது. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது, அதுக்காக நெகட்டிவா சொல்லி பயங்காட்டவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்ப வேலை மாற்றம் கன்ஃபார்மா உண்டு. வேலையில ஒரு சில சிக்கல் எதிர்பார்க்கக்கூடிய நேரம். சிக்கல் அப்படின்னாக்கா பயந்துராதீங்க, நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது வேலை ரீதியா. அதாவது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை உங்க சுய ஜாதகத்துல இருந்தால், அதே மாதிரி சனி பரிவர்த்தனை எந்த கிரகத்தோட பரிவர்த்தனையா இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, நல்லாவே இருக்கும். இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இப்ப திருமணம் கைக்கூடி வரதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நிறைய ஒற்றுமைகள்ல பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சந்திர தசை பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா சனிக்கு ஆகாது. அதனால இந்த சனி பகவான் வந்து உங்க சுய ஜாதகத்துல 6, 8 அப்படி இல்லைன்னாக்கா இந்த ராகு கேது இது உங்களோட சேர்ந்து இருந்தா, இந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திர தசையில இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில ரொம்ப கவனமா நீங்க முதலீடு பண்றது நல்லது. ஏற்கனவே தொழில் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அது விட்டு நல்லபடியா போயிட்டே இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா புதிய முதலீடுகளை போட வச்சு கொஞ்சம் நல்லாவே போகும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா முயற்சிகளை பண்ணுங்க. இது வந்து வேலையில கன்ஃபார்மா மாற்றத்தை கொடுக்கும். எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னாக்கா இப்ப மாற்றங்கள் உண்டு. 41 வயசுல இருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். குரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சொத்து ரீதியா எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா தீரும். சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்ப வாங்கலாம். இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்ப வாங்கலாம். ரொம்ப நாளா விற்கப்படாத சொத்தெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கோரும். சகோதர வழியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த சகோதர வழியில வந்து ஒரு சில பேருக்கு வந்து நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சுல இருந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், சொத்து ரீதியா பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில இருக்கிறவங்க வந்து பெரிய முதலீடுகள் வேண்டாம் இந்த டைம்ல.
சிறிய முதலீடு பண்ணி நீங்க தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல தொழில் பண்ற மாதிரி இருக்கும். புதிய தொழில் இப்பதான் தொடங்குறேன் அப்படின்னாக்கா இப்ப கொஞ்சம் சுயஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்திருக்கும், இப்ப தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா எல்லாம் இப்போ வரும். இந்த 7.5 சனியில என்னென்னமோ தோணும், பெரிய கற்பனைகள்லாம் தோணும். அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த தொழில் நார்மலா பண்ணிட்டு இருங்க. வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த வேலை நார்மலா பார்த்துட்டே வாங்க. இடமாற்றங்கள் வேலை ரீதியா நல்லா இருக்கும், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா தொழில் ரீதியா கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. எதையுமே நெகட்டிவா சொல்றேன், தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது 7.5 சனி காலம். உங்களுடைய சுயஜாதகத்துல அஷ்டமாதிபதி தசை. இப்போ 2025ல நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வந்திருக்கும் இந்த மேஷராசிக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனத்தை எடுத்து வேலை பாருங்க. அது கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, தனியார் துறையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாலும் சரி, ஏதோ பணம் வருது நல்லா இருக்கிறோம் பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. நல்லா இருந்தா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. எதையுமே கவனத்தோட முயற்சி பண்றது இந்த காலகட்டங்கள் நல்லது. எதையுமே கவனத்தோட வேலை பார்க்கறது இந்த காலகட்டங்கள் நல்லது. 48 வயசுக்கு மேல 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசையில தான் நிறைய பேர் ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா சமீப காலமா 2025ல இருந்தே ஒரு சில குழப்பங்கள்ல போயிட்டு இருக்கு. இப்ப குரு தசை உங்களுக்கு நல்லது பண்ணும். வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில ஒரு பிளஸ், ஏதோ ஒரு, அதாவது நீங்க செய்யற வேலையில நல்ல ஒரு உயர் பதவி, அது மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே அவர் திணைக்க நட்பு கிடக்க வீடுதான். இது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயுள நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணக்கூடிய காலம். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான் உங்க ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் எல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆயுள நட்சத்திரமும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அப்போ குரு கெடுதல் பண்ணுமா அப்படின்னாக்கா உங்க சுயஜாதகத்தை பொறுத்து. அதாவது ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கல, சனியோட வீட்டுல யாருக்கெல்லாம் அந்த ராகு இருந்து தசை பண்ணுது, இன்னொன்னு சந்திரன், சூரியன், செவ்வாய், இது மாதிரி வீடுகள்ல இருந்து தசை பண்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணணும். அதாவது நீங்க உங்களுடைய முயற்சிகள் இல்ல வேலை பார்க்குறீங்களா, வேலை எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இப்ப சமீப காலமா தான் வேலை பிரச்சனை வந்திருக்குது. அதாவது 2024ல இருந்து 25 இப்ப 26லயும் வேலை மாற்றங்கள், வேலையில நிரந்தரமா இல்லாம இருக்கிறது, நிறைய மனக்குழப்பங்களை அதிகமா ஏற்படுத்திட்டே இருக்கு இந்த ராகு பகவான். ஏன்னா வக்ர கிரகங்கள், இது ராகு வக்ர கிரகம். சனிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும் போது வக்ர கிரகத்தோட தசை போச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது. எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க, சுயஜாதகத்துல வக்ரமா இருந்ததுனாக்கா அந்த தசை அப்படிங்கிறது இந்த 7.5 சனி காலத்துல நிறைய புரட்டி போடுது. நல்லா இருந்தவோ திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு வராங்க. கஷ்டப்பட்டு வரவும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் அதை கொடுத்து அப்ப கூட ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால் இந்த டைம்ல உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொன்று நெடுந்தூர பயணங்கள் போறது ரொம்ப ரொம்ப கவனமா போகணும். ஏன்னா ராகு தசையில இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குருவுடைய வீடும் புதனுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கடன் பிரச்சனையோ ஏதோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீருமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா தீரும். குரு ஏதோ ஒரு வழி காட்டுவார். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு மாற்றங்கள், அதாவது ஒரு வராத பணம் வரும், கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இல்ல கொடுத்து வரலன்னா அந்த பணம் வரும். ஒரு சில பேருக்கு கான்ட்ராக்ட் பேசிக்கல பணம் நின்று இருக்கும், அந்த பணம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆகாம இருந்துச்சுனாக்கா அந்த வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அது மாதிரி இல்ல இடம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த இடம் வாங்கலாம். வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா இப்ப வீடு கட்டலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு தசா புத்தி சரியில்லைனாக்கா கடன் பிரச்சனைகளை கொடுக்குது. மேலும் மேல கடன் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா தொழில் பண்றது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல போகாம நீங்க வேலை இல்லைன்னா தொழில் அதை நல்லபடியா பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா போதும். நீங்க எதை நீங்க உழைப்பில்லாம எந்த பணத்தையும் இந்த காலகட்டங்களில் எடுக்க முடியாது. 66 வயசுக்கு மேல 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு குரு தசை நன்மையை சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வராரு, கடகராசிக்கு குரு வராரு, அருமையா இருக்கும். உடல்நல தொந்தரவுகள் யாராருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ யாராருக்கெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். தூக்கம் இல்லாத நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கம்னாக்கா இப்ப மன அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்கள், அது மாதிரி குரு தசையில சொத்து சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த சொத்து சம்பந்தமான ப்ராப்ளம் தீரும். இன்னொன்னு உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இப்படி பார்த்தாலும் உங்க சுயஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாத உங்களோட வாரிசுகளுக்கு நேரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குள்ள குரு வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு தசை, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு தொழில் அமைகிறது, அது மாதிரி உங்களுடைய டைம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 82 வயசுக்கு மேல 19 வருடங்கள் சனி தசை.
இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உடல்நலம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். வயசான காலகட்டத்தில் சாதாரணமா வர்றதுதான். ஒரு சில பேர் நல்லாவா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய வாரிசுகளுக்கு யாருன்னா இருந்துச்சுனாக்கா இப்ப அது தீர்வு கூறும். இன்னொன்று கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொன்னு அந்த ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை இப்ப பாப்பீங்க. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி நீங்க என்னென்னலாம் கனவுகள் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள். அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷராசியில எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த மேஷராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார். நன்றி.